என்னங்கிறாங்க, இந்த அத்தியாயத்துக்கு கொஞ்சம் விளக்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்துக்கொண்டு என்னங்கிறாங்க கேட்கிறாங்க. அந்த குர்ஆன் வசனம் என்னதுன்னா, அந்த இப்படி பசியால இருக்கின்ற அந்த மக்களை வந்து அவங்க உங்களிடத்துல வாய் விட்டு கேட்க மாட்டார்கள். அவர்கள் வந்து தங்களுடைய தோற்றத்தை வைத்து மற்ற மக்கள் எல்லாம் அவங்கள வந்து வசதியானவங்க நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தை எடுத்து கொண்டு போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, உமரே இதுக்கு கொஞ்சம் அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு அவர் வாங்கி என்னங்கிறாரு, வேகமா பார்த்துட்டு இதுக்கு இன்னதப்பா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டு போகிறார். இவருக்கு பசி தாங்க முடியல. மறுபடியும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அவரிடத்துல கொண்டு போய், அபூபக்கரே இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி, பசி என்று தனக்கு இருக்கின்ற பசியை வாய் விட்டு கேட்க மனம் இல்லாமல் என்னங்கிறாங்க இப்படி சொல்றாங்க. சொன்ன உடனேயே அவர் என்னங்கிறாரு, அவர் ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டு அவர் தொழுகிறதுக்கு உள்ளக்க போயிடுறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கொண்டு போய் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்தை கொடுத்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்கிறாங்க, அர்த்தம் தானே, வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் என்னங்கிறாங்க அபூ ஹுரைராவுக்கு உணவளிக்கிறார். யா ரசூலல்லாஹ், உமரிடத்திலே இதே வசனத்தை காட்டி விளக்கம் கேட்டேன், அவர்களுக்கு தெரியவில்லை என்னுடைய பசியை பற்றி. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் இதே வசனத்தை காட்டி விளக்கம் கேட்டேன், அவங்களுக்கும் தெரியல, ஆனா உங்களுக்கு எப்படி விளங்குச்சு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனேயே, உன்னை வசனத்தை பார்த்த உடனே தெரியுதப்பா நீ எதுக்கு கேட்கிற அப்படின்னு சொல்லி கூட்டி கொண்டு போய் வீட்டில் கூட்டி கொண்டு போய் அவருக்கு வயிறார உணவளித்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அந்த செய்தியினை புகாரியிலே பார்க்கின்றோம். அப்ப அஸ்ஹாபு சுப்பாவிலே உறுப்பினர்களாக இருக்கின்ற இந்த திண்ணை தோழர்கள் அத்தனை பேருக்குடைய நிலையும் என்னது, இதுதான் நிலை. காப்பட்டன, அறப்பட்டன, முழுப்பட்டன. இந்த நிலையில தான் என்றைக்காவது யாரிடமாவிருந்து அன்பளிப்பு வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கொடுங்க, தோழர்கள்ட்ட கொடுங்க, திண்ணை தோழர்கள்ட்ட கொடுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அப்படி எதனாச்சும் வந்தாத்தான் உங்களுக்கு உணவு என்ற அளவுக்கு தான் அங்கே வாழ்ந்தார்கள். அவங்களுக்கு என்ன இல்ல, மனைவி இல்ல, குடும்பம் இல்ல, குட்டி இல்ல, ஒண்ணும் இல்ல. அங்கேதான் அவங்களுக்கு எல்லாமே, அங்கேதான் என்னங்கிறாங்க தங்கி இருக்கிறாங்க. எல்லா வேலைகளுமே அங்கேயே முடித்து கொண்டு பள்ளிவாசலிலேயே இருக்கக்கூடிய அப்படி ஒரு தோழர்களிலே ஒருவர் தான் யாரு, நம்ம ரபியா இப்னு கஅப். இந்த சின்ன வயசுல என்னன்றாரு, இவர் வந்துடுறார். சின்ன வயதிலேயே இளைஞராக ஒரு 16-17 வயது இளைஞராக இருக்கும் போது என்னன்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இஸ்லாமிய போதனைகளால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்துடுறார். வந்தவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தாலே போதும், அவரை பார்க்கிறதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பமாக என்னங்கிறாரு நினைத்து கொண்டு வேற எங்கேயும் போகாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப தன்னை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியே இப்படியே உட்கார்ந்துருப்பாராம். பார்த்த உடனே என்னங்கிறது, யா ரசூலல்லாஹ் என்ன வேணும் அப்படிங்கிறது. இப்படியே கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துட்டு என்னங்கிறாரு, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுருவோம், யா ரசூலல்லாஹ் நான் இனிமே என்னங்க போறேன், உங்களுடைய உதவியாளரா இங்கேயே இருக்க போறேன், என்ன நீங்க சேர்த்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்கிறாரு, போய் கோரிக்கை வைக்கிறார். கோரிக்கை வச்ச உடனேயே என்னங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்கிறாங்க அனுமதித்து விடுகின்றார்கள். அந்த ரபியா பின் கஅப் என்னங்கிறாரு, அங்கேயே தங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணசைவுக்கு ஏற்ப காரியங்களை நடத்தக்கூடிய ஒரு நேர்மை மிக்க ஒரு தொண்டூழியம் செய்கின்ற ஒரு சிறந்த தோழராக என்னங்கிறாரு இருக்கிறார். இப்படி இருந்து கொண்டிருக்கிற அந்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்கிறாங்க, நிழல் போல, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏவல் அந்த உதவியாளர்னா எப்படி இருக்கிறது இல்ல, போனோம் வந்தோம் அப்படின்லாம் இருக்கிறது இல்ல, எனி டைம் பக்கத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிழலாக பின்தொடர்வார்கள் அப்படிமா, அது மாதிரி நிழலாக பின்தொடர்கின்ற ஒரு நிலையிலே தான் ரபியா பின் கஅப் இருக்கிறாரு. எது வரைக்கும் இருப்பாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ஸா தொழுகிறது வரைக்கும் இருக்க முடியும். இஸ்ஸாவுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல, என்னங்கிறது இல்லை, இவரு அங்கேயும் போய் என்னங்கிறது வீட்டுக்கும் போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வீட்டுக்கு போன உடனேயே சரி நம்ம போயிடுவோம் அப்படின்னு கிளம்புறது. கிளம்பிட்டு இடையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சாங்கள்டா, அவங்களுக்கு எதுனாச்சும் தேவைப்பட்டுச்சுண்டா, என்னங்களா நம்ம உதவி இல்லாட்டிக்க தேடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வாசல்லே உட்காந்துக்கிறது. வாசல்னா என்ன பெரிய அரண்மனை வாசலாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு என்ன மிகப்பெரிய அரண்மனையா? ஒரு ஓலை குடிசை, மதீனாவுடைய அந்த மஸ்ஜிதுல் நபவியை ஒட்டின ஒரு குடிசை, அதுக்கு கதவு கூட கிடையாது. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு கதவு கூட கிடையாது, ஒரு திரை தான். பகல்ல அதுதான் என்னது திரை, ராத்திரியில் அதுதான் என்னது போர்வை என்கின்ற அடிப்படையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு இருந்தது. அந்த போர்வையின் அந்த வீட்டின் வாசலிலே உட்கார்ந்துட்டு அவர் சொல்றாரு பாருங்க, அந்த இரவுல என்னமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே எழுந்து நின்று தொழுது கொள்வார்கள். சில வேளைகளிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதை நான் கேட்பேன். அதை அவர்கள் இரவின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருப்பார்கள். என்னது இரவு தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு நம்ம இன்றைக்கு நோன்புகளை மட்டும் தொழுகிறோமே, இந்த இரவு தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னண்டாங்க காலம் பூரா தொழுவாங்க. அந்த அவங்க அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற சத்தமும் அதற்கு பிறகு துணை சூரா ஓதுகின்ற அந்த சத்தமும் எனக்கு கேட்டுக்கொண்டே என்னுடைய செவியிலே விழுந்து கொண்டே இருக்கும். சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்கின்ற இந்த வார்த்தை மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஃபாத்திஹாவை விட உரத்த சத்தத்துல சொல்லுவாங்க என்று என்னங்கிறாரு. அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்து அப்படியே வாசல்லே கிடந்து உறங்கிடுவேன், அப்படியே வாசலிலேயே கிடந்து உறங்கி விடுவேன் என்று அவருடைய அந்த அனுபவத்தை சொல்றார். இப்படி காலம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்கிறாங்க, ஒரு நாள் ரபியாவே இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்னங்கிறாங்க, இப்படி எனக்கு வேலை செஞ்சுக்கிட்டு எனக்கு என் கூட இருந்துக்கிட்டு உன்னுடைய இதை ஓட்டிக்கிட்டு இருக்கிய, காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிய, உனக்குண்டு ஒன்றும் வேணாமா, உனக்கென்று எதுவும் வேணாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு இருப்பவர்களுடைய மனநிலையை படித்தவர். எவ்வளவு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நான் சிறு வயது முதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தேன், என்னை ஒரு முறை கூட கடிந்து கொண்டதில்லை. அவர்களுக்கு உதவியாளனாக நான் சிறு வயது முதல் இருந்தேன், ஒரு முறை கூட என்னங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கடிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அனஸ் பின் அவரோடு கூடவே இருந்த தோழர் சொல்றாங்க. அதே போல தான் என்னங்கிறாரு ரபியாவும் இருக்கிறாரு. இப்படியே இருக்கான இந்த பையன், இவனுக்கு எதனாச்சும் செய்யணுமேன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்கிறாங்க கூப்பிடுறாங்க. ரபியா அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே யார சொல்லலாம், இதோ இருக்கேன், நீங்க என்ன வேணும் சொல்லுங்க, நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்கிறாங்க, நான் உனக்கு எதனாச்சும் செய்யணும், கேளு, என்கிட்ட எதனாச்சும் கேளு, உனக்கு எதனாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன், எதனாச்சும் என்னிட்ட கேளு அப்படின்னு சொன்ன உடனேயே கொஞ்ச நேரம் யோசனையில மூழ்கிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க யார சொல்லலாம். உடனே எனக்கு நீங்க திடீர்னு கேட்டீங்களா, எனக்கு என்ன கேட்கறதுன்னே தெரியல, எனக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்கிறாரு ரபியா சொல்றாரு. சொன்ன உடனேயே மறுநாள் என்னங்கிறாரு அவர் யோசிச்சு பார்க்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனாச்சும் வேணும்னு கேட்குறாங்க, என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கொஞ்சம் பணம் காசு கேட்போமா, கேட்டு நம்மளும் கல்யாணம் காட்சி பண்ணி லைஃப்பில் ஒரு செட்டில் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் முதல்ல. பின்னாடி என்னங்கிறாரு, மனசாட்சி சொல்லுது, உள்ளக்க இருந்து சொல்லுது, டேய் வெறும் பணங்காசை வாங்கி என்ன பண்ண போற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூடவே இருக்கின்ற இந்த அண்மையும் இந்த நெருக்கமும் எப்போது உனக்கு வேணுமா வேணாமா, கல்யாணம் பண்ணா இது கிடைக்குமா, பணம் வந்தா இது உனக்கு கிடைக்குமா, யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அவருடைய மனசாட்சி சொன்ன உடனேயே மறுபடியும் என்னங்கிறாரு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நிற்கிறார். ரபியாவே என்ன முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறான். என்ன கேட்க விரும்புற அப்படின்னு கேட்ட உடனேயே என்ன சொல்றாரு, யார சொல்லலாம் முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து சொர்க்கத்தில் உங்களோட இருக்கு, நான் என்னங்கண்ணே இங்கே கூட இருக்கிறேன்ல, இதே மாதிரி நான் சொர்க்கத்தில் உங்க கூட இருக்கணும், பணம் காசு பதவி இப்படி எதையும் கேட்காம
யார் ரசூலுல்லாஹ், எவ்வளவு பேராசை இது, சாதாரண ஆசை இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்பது பேராசை. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்கறாங்க, இப்ப இருக்கிற தரீகா ஷேக்கு முரீது மாதிரி வந்துரு, நான் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுறேன், போ போ சொர்க்கம் உனக்கு அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியானால் நீ உனக்கு நான் சொர்க்கத்தை பெற்று தரணும்னா நான் சொல்றதை நீ செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதிகம் நஃபில் தொழுகைகளை தொழுதுவா, அல்லாஹ்வுக்கு அதிகம் சுஜூது செய்துவா, அல்லாஹ்வுக்கு அதிகம் திக்ரு செஞ்சுவா. செஞ்சு வந்தீன்னா நான் என்ன செய்வேன், சொர்க்கத்திலே என்னங்களா உனக்கு என்னோடு இருப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யலாம். அது கூட கன்ஃபார்ம் இல்லை. என்னது, அது கூட கன்ஃபார்ம் கிடையாது. இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா, நாங்க முரீதுடைய கைகளிலே நீங்கள் இதை எடுத்துட்டீங்கன்னா, பையத்தை எடுத்துட்டீங்கன்னா முரீது உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு, ஷேக் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாருன்னு சொல்றாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல. என்ன சொல்றாங்க, நீ சொர்க்கத்திலே என்னோடு இருக்க வேண்டுமானால் நான் சொல்வதை நீ கேட்கணும். நீ என்ன கேட்கணும், அல்லாஹ்வுக்கு அதிகம் சஜ்தா செய்யணும், அல்லாஹ்வுக்கு அதிகம் நபிலை தொழுகணும், அல்லாஹ்வுக்காக அதிகம் திக்ரு செய்வவனா இருந்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே யார சொல்லலாம், இது போதும் நீங்க சொல்றத பூரா நான் செய்யறேன், உங்களோட நான் சொர்க்கத்துல இருக்கணும், அவ்வளவுதான், நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்கிறாரு போறார். போன உடனேயே கொஞ்சம் காலம் என்னங்கிறாரு, முழுக்க இறை வழிபாட்டிலையும் தியானத்திலையும் நபில்லை என்னங்கிறாரு திளைத்து கிடக்கிறார். ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, இப்படியே இருந்தாண்டா இவனுடைய இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்னங்கிறாங்க, ரபியாவே உனக்கு திருமணம் செய்து கொள்ற ஆசையே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி எவ்வளோ காலத்துக்கப்பா இருப்ப, திருமணம் பண்ணிக்கிடணும், புள்ள குட்டியை பெற்றுக்கிடணும், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடணுங்கிற ஆசையெல்லாம் உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்ட உடனேயே அவர் சொல்றாரு, தங்களுக்கு சேவை செய்வதிலே இருந்து என்னுடைய கவனத்தை திசை திருப்பும் எதுவும் எனக்கு வேண்டாம். உங்களுக்கு சேவை செய்யறதுல இருந்து எதெல்லாம் என்னுடைய கவனத்தை திசை திருப்புமோ அது என்னது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்கிறாரு, அடுத்த அடுத்த காரணத்தை சொல்றாரு. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான அடுத்த காரணத்தையும் சொல்றாரு. என்ன காரணம் சொல்றாரு, அது மட்டும் இல்ல ரசூலுல்லாஹ், மகர் கொடுக்கணும், இப்ப எங்கே போவேனா, மகருக்கு எங்கே போவேன் அப்படிங்கிறார். இன்றைய காலகட்டத்தில் என்னங்கிறோம், பெண்ணிடத்திலே இருந்து கைக்கூலி பெறுகின்ற ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறி போயிருக்குது. இந்த சமுதாயம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னது, இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்ததில்ல மகரு, அறியாமை காலத்துல கூட அந்த அரபிகள் என்னங்களே பெண்ணிடத்திலே கைக்கூலி வாங்கினதுல, அறியாமை காலம் சொல்றோமே, அஞ்ஞான இருள் காலம், அதுல கூட அவங்க என்னங்களே என்னென்னமோ அநியாயம் பண்ணானுங்க. பெற்ற தன்னுடைய தந்தை இறந்து விட்டால் தந்தையின் மனைவியை பெண்டாண்ட அந்த ஒரு மோசமான நிலையில் இருந்த அரபிகள் கூட வரதட்சணை என்கின்ற இந்த கேவலமான செயலை செய்யல. ஆனால் இன்றைக்கு என்னங்குது, இந்த சமுதாயம் சிலாத்தின் பேரால அதுவும் என்னது அஜரத்து எல்லாம் கூடி உட்கார்ந்து அல்பாத்தியா ஓதி வாங்குகின்ற இந்த அவலம் இருக்குது. இது என்ன இல்ல, அன்றைக்கு இல்ல. யார சொல்லலாம், மகர் கொடுக்கணுமே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதோட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே தானே, மகர் பிரச்சனையா நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்கிறாங்க, கூப்பிட்டு அல்லாஹ்வின் தூதரே நான் திருமணம் செய்து கொள்றேன், நீங்க மற்ற விஷயங்களை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு குறிப்பிட்ட குடும்பத்து பெயரை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்கிறாங்க, நீ போய் இன்ன குடும்பத்தில் என்ன இருக்கு, ஒரு பெண் இருக்குது, ரசூலுல்லாஹ் என்ன அனுப்பிச்சாங்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இன்ன பெண்ணை எனக்கு மனம் முடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி நீ போய் கேளு அப்படின்னு சொன்ன உடனேயே ரபியா என்னங்கிறாரு, போய் அந்த வீட்டில பெண் கேட்கிறார். பெண் கேட்ட உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர சொன்ன உடனேயே என்னங்கிறாங்க, அவங்க தடபுடலா கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா மரியாதை செஞ்சு அவங்களுக்கு என்னங்கிறாங்க, உடனடியாக ஒப்பந்தமும் எழுதப்படுகின்றது. ஒப்பந்தம் எழுதப்பட்ட உடனேயே ரபியா மறுபடி என்னங்கிறாரு, யார ரசூலல்லாஹ் மகரு
நீங்க பாட்டுக்கு போய் பார்க்க சொன்னீங்க, பொண்ணை பார்க்க சொன்னீங்க, பார்த்துட்டேன், பொண்ணும் ஓகே சொல்லிட்டாங்க, உடன்படிக்கை ஆகி போயாச்சு, இப்ப மகருக்கு எங்க போறது யார சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்கறாங்க, அந்த அஸ்லம், இவர் வந்து அஸ்லமி குடும்பத்தை சேர்ந்தவர். யார்? இந்த ரஃபியா இருக்காரு, இவர் அஸ்லம் என்கின்ற கோத்திரத்தினுடைய தலைவர் புரைதா இப்னு ஹசீப் என்கிற அந்த நபரிடத்துல போக சொல்றாங்க. போய் என்னங்கிறாங்க, புரைதா இப்னு ஹசீபே, ரபியாவுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்கு, நீ என்ன பண்ண, ஒரு பேரிச்சம்பள கொட்டை அளவுக்குள்ள தங்கத்தை நீ என்ன பண்ண அவருக்கு கொடு, அவருக்கு மகருக்கு பணம் இல்லை, அதனால என்ன பண்ண நீ அவருக்கு கொடு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்கறாங்க, சிபாரிசு பண்ண உடனேயே அவர் என்னங்கறாரு, அவங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் பேரிச்சம்பள கொட்டை சைஸ்ல உள்ள ஒரு தங்க கட்டி துண்டை ரபியாவிடத்துல கொடுக்குறாரு. அதை எடுத்து போய் அவர் என்னங்கிறாரு, அந்த பெண்ணிடத்துல, பெண் வீட்டார் இடத்துல கொடுத்த உடனேயே வந்து அவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு மகர் தருவாரு, திண்ணை தோழரா இருக்கிறாரு, இவர்கிட்ட என்ன தேட போகுது அப்படின்னு நினைச்சாங்க. இவரிடத்துல இருந்து